மகிமை உண்டாவதாக. இது குடும்ப மாநாடாக இருக்கிறபடியால் நாங்கள் 2 பேரும் இரட்டையர்கள். 1970ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாள் பிறந்தோம். இப்போது வயது 55 ஆண்டுகள் நாங்கள் ஒற்றுமையாய் திருமணமாகி 28 ஆண்டுகள் ஊழிய ஆரம்பித்து 32 ஆண்டுகள் ஒரே கூட்டு குடும்பமாய் ஒரே வீட்டிலிருந்து ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து ஊழிய செய்து வருகிறோம். நானும் என் சகோதரரும் இரட்டை சகோதரர்கள். ஒரே தாயின் வயிற்றிலே 5 நிமிட வித்தியாசத்தில் பிறந்தோம். 2 பேரும் ஒரே பள்ளியிலே, ஒரே வகுப்பிலே, ஒரே பெஞ்சில் +2 வரைக்கும் உட்கார்ந்து படித்தோம். ஒரே கல்லூரியிலே ஒரே பட்டப்படிப்பு டிகிரியை முடித்தோம். ஒரே ஆபீஸில் வேலை செய்தோம். ஒரே தேவனுக்காக ஊழிய செய்து ஒரே நாள் வேலையை ராஜினாமா செய்தோம். ஒரே தேவனுக்காக ஊழிய செய்து ஒரே வீட்டிலே சகோதரியை பார்த்து ஒரே மேடையில் திருமணம் பண்ணினோம். நாங்கள் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டோம். ஒரே நாள் ஞானசாரம் எடுத்தோம். ஒரே நாள் தேவன் எங்கள் 2 பேரையும் அபிஷேகம் பண்ணினார். ஒரே நாள் ஊழியத்துக்கு 1994ஆம் ஆண்டு தீவிரமாய் ஊழியத்துக்கு முழு நேரமாய் வந்தோம். 2 பேருக்கும் ஊழிய வாஞ்சை விருப்பம் கிருபாவரங்களை கத்தர் கொடுத்து 2 பேரையும் கனப்படுத்தி அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தி வருகிறார். இயேசு உன்னை திட்ட ஊழியத்தை நிறுவி 17 வகையான ஊழியங்களை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து வருகிறோம். நாங்கள் பிறந்து 55 வருஷம் ஆகிறது. திருமணம் முடித்து 28 வருஷம் ஆகிறது. ஊழியம் ஆரம்பித்து 33 ஆண்டு ஆகிறது. ஒற்றுமையாக இணைந்து தேவனுடைய ஊழியத்தை உலகம் முழுவதும் சென்று செய்து வருகிறோம். என் பக்கத்தில் என்னுடைய மனைவி நின்று கொடுக்கிறார்கள். அவர்கள் பெயர் ஜாக்லின் நித்யா. கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி தெரிவிப்போம். என் பக்கத்திலே என் மனைவி வர்ஜினியா ஐஸ்வர்யா. கைகளை தட்டி வரவேற்போம். அதுக்கு பக்கத்தில் என்னுடைய மூத்த மகள் ஜானட் முகில்ராஜ் இருக்கார்கள். அதுக்கு பக்கத்தில் என்னுடைய மருமகன் டாக்டர் முகில்ராஜ். அதன் பிறகு என்னுடைய வளர்ப்பு மகன் பாஸ்டர் ரமேஷ். எனக்கு அடுத்த பார்த்து எனக்கு 2வது மகன் ஜாபஸ் திருத்திட்டா. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகன் பாஸ்டர் ஜூட் ஐசிராஜ், இளைய மகள் ஜெருஷா ஐசிராஜ். 2 பிள்ளைகள். எனக்கு 2 பேத்தியும் பேரனும் இருக்கிறார்கள். கை தட்டி குழந்தைகளை வரவேற்போம். நாங்கள் எல்லாரும் இணைந்து ஒரே வீட்டிலே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்து ஊழியை செய்து வருகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்ப சங்கம மாநாட்டிலே வந்து மிக்க மகிழ்ச்சி. இனி என்ற தலைப்பிலே நடத்துகிற டாக்டர் சாம் ராஜ்குமாருக்கும் ஃப்ரீடா ராஜ்குமாருக்கும் நான் ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த பாரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். உலகம் முழுவதும் எல்லா குடும்பங்களிலும் சமாதானம், மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி, முன்னேற்றம், வளர்ச்சி, செழிப்பு வர பாரத்தோடு கூட இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கிற தம்பதிமாருக்காக நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களை அழைப்பு கொடுத்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்த அந்த தம்பதிக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட எல்லாரும் ஆண்டவரை ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். இந்த 3 நாட்கள் மாநாடுகளிலே, இந்த இந்த மாநாடிலே 28, 20, 30 3 நாட்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். அளவற்ற பிரசன்னம் காணப்பட தேவ செய்தி கொடுக்க தேவ மனிதர்களை கர்த்தர் மறைக்க வேண்டும். மூத்த ஊழியர்களை கர்த்தர் அபிஷேகம் கொண்டு ஆராதனை ஜெப வீர் ஆராதனை இவர்களை கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். திருவிழாக்கள், வசன திருவிழா, உணவு திருவிழா, எல்லா ஜெப திருவிழா, எல்லா திருவிழா கர்த்தருடைய கலை திருவிழா எல்லாவற்றும் பிரசன்னம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண வேண்டும். தம்பதியாரத்தை எல்லா முயற்சிகள் குடும்பமாய் கமிட்டியா பண்ண எல்லா முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும். மாநாட்டில் திட்டமிட்டபடி எல்லா நிகழ்ச்சி சிறப்பாய் நடக்க பிரார்த்திக்கிறோம். இந்த மாநாட்டை கலந்து கொள்ளும் ஒவ்வொரு குடும்பங்களும் தேவ சமாதான மாளிகை செய்வதாக. இனி என்ற தலைப்பை தியானப்பட எல்லா வசனங்களும் வேதத்தோட வார்த்தைகள் நிறைவேற பிரார்த்திக்கிறேன். வெட்கப்படுவதில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எல்லா குடும்பத்தை வெட்கமில்லி வாழ உதவி செய்யும். இனி அடிமை கொள்வது எழுதப்பட்டிருக்கிறது. இனி எந்த குடும்பமும் அடிமையாகாதபடி விடுதலையா வாழ உதவி செய்யும். இனி தோய்ந்துவது எழுதப்பட்டிருக்கிறது. எந்த குடும்பம் தோய்வு வராம திருப்தி வர பிரார்த்திக்கிறேன். இனி நகைப்பினால் நிரப்பு எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா குடும்பங்களும் நகைப்பினாலும் கம்பீரத்தை நிரப்புவீராக. தீங்கை காணாத எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை தீங்கு வராபடி பாதுகாக்க செவி. இனி எகிப்தியனை காண்பது எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் இனி எகிப்தை பார்க்காம இருக்க அனுக்கிரக செய்வடியா ஜெபிக்கிறேன். இந்த நாளில் இருந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்கிற குடும்பங்கள், கலந்து கொள்ற பிள்ளைகள், லைவ்ல பார்க்கிற பிள்ளைகள் அத்தனை குடும்பங்களிலும் தேவ சமாதானம் காணப்பட ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே ஒரு மனம் காணப்படுவதாக. குடும்பத்தை காணப்பட பிசாசு குறிகள் அழிக்கப்படும்படியா. சந்ததி மேல சந்தாத்தின் ஆசீர்வாதம் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் குடும்பத்தின் மேலும் சந்ததியின் மேலும் சந்தாவின் ஆசீர்வாதத்தை ஊற்றுவி. நான் உன்மேல் வைத்த என் ஆவியை உன் நாவில் அருணை என் வார்த்தையோ உன்னையோ உன் சந்ததியும் சந்ததி நீங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாத சந்ததி மேல் இறங்கி வர பிரார்த்திக்கிறேன். பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய பிள்ளைகள் வாழ்வை பிள்ளைகள் காண அனுக்கிரகம் செய்யும். பிள்ளைகள் பந்தேசில ஒலிவ மரம் கண்டா இருப்பது எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் கலந்து பிள்ளைகள் அனுரை ஒலிவ மரம் கண்டாருக்கு அனுக்கிரகம் செய்யும். தேவனுடைய பாதுகாப்பு குடும்பங்கள் இறங்கி வருவதாக. தீங்கை காணாமல் உதவி செய்வதாக. ஒவ்வொரு குடும்பங்களின் முன்னேற்றம், செழிப்பு, வளர்ச்சி காணப்பட்டு பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பம் விரும்புகிற காரியங்கள் நடப்பதாக
நடப்பதாக, நன்மைகள் நடப்பதாக, கிருபைகள் தொடரும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, டாக்டர் ராஜ்குமார் மனைவி அவருடைய பிள்ளைகள் குடும்பத்துக்காக உமக்கு அவர் ஸ்தோத்திரம். கொடுத்த இந்த தரிசனத்துக்காக, பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நடக்கிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும். இஸ்ரவேலே, நான் மகிமைப்படுவேன் சொன்ன கர்த்தர் இந்த 3 நாட்களும் இந்த இனி மாநாடுல நாம மகிமைப்பட பிரார்த்திக்கிறேன். தேவ நாம மகிமைப்பட பெரிய காரியங்களை செய்ய வரவேண்டிய எல்லா தேவ மனிதர்கள், சிறப்பு விருந்தினர்கள், பேராயர், மாடரேட்டர் எல்லாரும் குறித்திரத்து கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். இயற்கை சூழ்நிலைகளுக்கு சாதகமாய் இருப்பதாக ஆசீர்வதித்து சாத்தான் கட்டப்படுவானாக, தடைகள் விலகுவதாக, பலவான் கட்டப்படுவானாக, கண்ணிகள் செரிக்கப்படுவதாக, தடைகள் நீங்கப்படுவதாக, நன்மைகள் நடப்பதாக, கோணல் சபையாவதாக, ஆசீர்வாதமான மழை பெய்வதாக, தேவைகள் எல்லாம் அற்புதமா சந்திப்பீராக. நாமத்தை மாத்திரம் மாநாடு மகிமை அன்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Through Christ we rise as one, united in His name.